பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரான்ஸ் நாடு. பிரான்ஸ் மீது அமெரிக்கா இஸ்ரேல் காட்டம். தயங்கும் நாடுகளுக்கு இது முன்னெடுப்பு. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரான்ஸ் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடிந்து கொண்டது ஏன்? ஆதரவு தெரிவித்ததற்கு விளைவுகளை சந்திக்குமா பிரான்ஸ்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு விஷயம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதுவரை கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இது போதாதென்று அங்கு வாழும் குழந்தைகளுக்கு உண்ண உணவின்றி தவிப்பது வேதனையின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களின் உடல்நிலை மெலிந்து பல குழந்தைகள் உயிருக்கும் போராடும் காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது என ஐநா தனது கவலையை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருப்பதுதான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அவர் கூறியதாவது: மத்திய கிழக்கில் ஒரு நீதியான மற்றும் நிரந்தர அமைதிக்கான சூழல் வர வேண்டும் என்றும் இதனால்தான் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது என்ற முடிவை எடுத்திருப்பதாக மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை வரும் 2 மாதங்களில், அதாவது செப்டம்பர் மாத வாக்கில் ஐநாவின் பொதுச்சபையில் முறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருப்பதுதான் தற்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எரிச்சலையும் காட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பிரான்ஸ் அதிபரின் இந்த செயலை பாலஸ்தீனம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேலோ பிரான்சுக்கு தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. பிரான்சின் இந்த செயல் ஆபத்து மற்றும் மிகவும் தவறான முடிவு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இது பயங்கரவாதிகளுக்கு பரிசளிப்பது போன்றது என்றும், பாலஸ்தீனர்கள் ஒன்றும் அமைதியை நாடவில்லை, அவர்களும் அழிவைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இதனிடையே பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நாடு மற்றும் அங்கீகரிக்க திட்டமிடும் 142 நாடுகளில் தற்போது பிரான்சும் இணைந்திருக்கிறது. 1967 மத்திய கிழக்கின் போரின் போது இஸ்ரேல் கைப்பற்றிய மேக்கரை, கிழக்கு ஜெருசலேம் மற்றும் காசா பகுதிகளை சுதந்திர அரசை உருவாக்க பாலஸ்தீனர்கள் பல தலைமுறைகளாக போராடி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேல் மற்றும் அதற்கு ஆதரவு தரும் நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நடவடிக்கையில் இங்கிலாந்து மற்றும் கனடா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்லை என பிரான்ஸ் இதற்கு உறுதியாக உள்ளது. இந்த ஒரு முன்முயற்சி ஆதரவளிக்க வேண்டும் என நினைத்து அச்சத்துடன் இருக்கும் நாடுகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் பிரான்ஸ் அதிபர் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் ஸ்பெயின் ஆதரித்தது, அதனை பார்த்து அயர்லாந்து, நார்வே போன்ற நாடுகள் வரிசை கட்டி தனது ஆதரவை தெரிவித்தன என்பது குறிப்பிடத்தக்கது.